ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் பால், அதே டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1.5 டம்ளர் மண்டை வெல்லம் எடுத்து தூள் தூளாக உடச்சி வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய் அளவு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இந்த மாதிரி பபிள் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்க இடியாப்ப மாவு போட்டுக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா கொல கொலான்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கிறனால ரொம்ப சூடாக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம உள்ளங்கையில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்குங்க. இதே போல் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்குங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற உருண்டைகளில் ஒரு 2 உருண்டைகளை மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி கரைக்கணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம கடைசியில் தேங்காய் பாலில் ஊற்றும் போது பால் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா ஆவி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா கொழுக்கட்டைகளையும் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை போட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் வெள்ளம் முழுகிற அளவுக்கு ஒரு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. எப்போவுமே வெள்ளத்தில் வந்து சின்ன சின்ன குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். இந்த மாவை ஊற்றும் போது பால் வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக போடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டைகளை வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த பாலில் நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.